Welcome to my YouTube channel Mathematics in Tamil. இன்னைக்கு KSSM Form 1 Chapter 1 Rational Numbers 1.3 Positive and Negative Fractions பார்க்க போகிறோம். ஓகே, ஃப்ராக்ஷன்ஸ் பாச மொழியில் பிச்சாகன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஒரு எண் இருக்கும், கீழே ஒரு எண் இருக்கும். ஸோ இந்த மேலே உள்ள எண்ணை வந்து நம்ம பங்கங்குன்னு சொல்லுவோம் பிஎம்மில், இங்கிலீஷில் வந்து நியூமரேட்டர்னு சொல்லுவோம். கீழே உள்ளது வந்து பஞ்சபோர்ட், இங்கிலீஷில் டினாமினேட்டர். ஓகே, ஸோ pecahan வந்து மூணு விதமாக இருக்குது. ஒன்று வந்து pecahan wajar, proper fraction, pecahan tidak wajar, improper fraction, and pecahan bercampur, mixed fraction. ஓகே, ஸோ pecahan wajar பார்த்தீங்கன்னாக்கா மேலே உள்ள எண் வந்து சின்னதாக இருக்கும், கீழே உள்ள எண் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து wajar, proper fraction. அப்படி மேலே உள்ள எண் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா, கீழே உள்ளது சின்னதாக இருந்துச்சுன்னா அது வந்து improper fraction, pecahan tidak wajar. இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம எப்போதும் அப்படியே விடக்கூடாது. நம்மளோட ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம செஞ்சோன்னா அதோட ஃபைனல் ஆன்சர் வந்து யூ கேனாட் லீவ் ஆஸ் pecahan tidak wajar, but you must change to mixed number. Okay, so how do you change this to mixed number? For example, 14/6 நீங்கள் ஏற்கனவே ஸ்காலர் ரெண்டால் படிச்சிருப்பீங்க. you just have to divide. Okay, so 2 × 6 உங்களுக்கு 12 கிடைக்கும், பேலன்ஸ் வந்து 2. ஓகே, ஸோ இந்த 2/6 தான் இது. ஓகே, 2/6 அதுதான் வந்து மிக்ஸ் நம்பர். ஓகே, மிக்ஸ் நம்பர்னு கூட சொல்லுவாங்க, மிக்ஸ் ஃப்ராக்ஷன் கூட சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, pecahan positive and negative. How do you represent positive and negative fraction on a number line? ஓகே, நம்பர் லைனில் வந்து நம்ம எப்படி வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போது போல் நம்மளுக்கு 0 இருக்குது. Okay, and then you have 1, 2 and so on. So fractions வந்து in between. Okay, 1/2, 1/2, -1/2, -1/2. Okay, so இப்போ let's say இங்கே நம்ம extend பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே 3 போட்டோன்னா இங்கே நடுவில் உள்ளது வந்து will be 2, 1/2. Alright, same goes to negative. Okay, இப்போ வந்து let's say நீங்கள் வந்து 1/4 ஃப்ராக்ஷனில் எப்படி நம்பர் லைனில் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 1/4 தானே. ஓகே, ஸோ let's say this is your 0 and then because 1/4 நீங்கள் வந்து 4 லைன் போடுவீங்க, 1, 2, 3, 4. ஓகே, ஸோ this one will be 1/4, 2/4, 3/4 and this one will be 4/4. Okay, 4/4 வந்து equivalent to 1. Okay, so if you want to put 1/4, this is how you must draw the number line. Okay, and because you just want to put 1/4 மற்றெல்லாம் வந்து not necessary நீங்கள் வந்து அழிச்சிடலாம். ஸோ உங்கள் நம்பர் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பர் இருக்கும், அதே சமயத்தில் நீங்கள் எழுதணும்னு நினச்ச அந்த 1/4 இருக்கும். ஓகே, இப்போ let's say நீங்கள் வந்து you want to write -3/4. ஓகே, ஸோ நீங்கள் என்ன செய்யணும், 4 கோட் போடணும் பிகாஸ் over 4. ஸோ இது வந்து 1, 2, 3, 4. ஸோ இந்த fourth one will be -1. ஓகே, ஸோ 0, 1/4, 2/4 and this one will be -3/4. ஸோ நீங்கள் எழுத வேண்டிய ஃப்ராக்ஷன் மட்டும் எழுதிட்டு அதுக்கு இடையில இருக்கிற ஹோல் நம்பரை நீங்கள் எழுதி ஆகணும். அதனால தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ராக்ஷன் பற்றி பேசினாலும் நம்மளுக்கு வந்து ஹோல் நம்பர் நம்ம எழுதுகிறோம். ஓகே, ஸோ இன்னும் போக போக நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1, represent the following fractions on a number line. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம நம்பர் லைனில் எழுதணும், கரிஸ் நம்பரில் எழுதணும். முதல் நம்ம எழுதும்போது மிக்ஸ் நம்பரை வந்து நம்ம you must change all the ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி all the denominator பெண்ணபோட்டை வந்து சேமாக நம்ம வந்து மாற்றணும். ஓகே, ஸோ அந்த கீழே உள்ளதெல்லாம் டினாமினேட்டரை வந்து நம்ம வந்து சேமாக மாற்றணும். அஃப்கோர்ஸ் இதை பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாமே நம்ம வந்து 6 ஆக்கலாம். ஓகே, ஸோ வாட் யூ டூ இஸ் -1/3, 1/6, 1/2 and then -1, 2/3. இதெல்லாம் அந்த டினாமினேட்டரை வந்து நம்ம 6 ஆக்கணும்னா you have to multiply 2, you have to multiply 2, you have to multiply 3, you have to multiply 3, you have to multiply 2 and then you have to multiply
2. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -2/6 1/6. இதை மாற்ற வேணாம், என்ன சேமாக இருக்குது. 3/6 and then -1 4/6. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம வந்து நம்பர் லைனில் எழுத போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது as well as நெகட்டிவ் நம்பர் இருக்குது. நெகட்டிவ் நம்பர் வந்து -1 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ முதல் நம்ம வந்து 0 போட்டுட்டு, ஸோ நீங்கள் லைன் எழுதும்போது நீங்கள் வந்து தும்பாரிஸ் பாய்ச்சி அழகாக எழுதணும். ஸோ யூ ஹேவ் 0. ஓகே, ஸோ 6 இருக்கிறதுனால நம்ம வந்து 6 கோடு போடணும். ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, இது வந்து 1 இருக்கும். நீங்கள் பாசிட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 1/6 3/6. ஸோ இது வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து will be 1/6 2/6 3/6 4/6 5/6 and this one will be 6/6. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே என்ன எழுதணும்னா 1/6. ஓகே, 1/6 நீங்கள் வந்து லேபிள் பண்ணணும். ஸோ 1/6. ஓகே, அண்ட் தென் 3/6. ஆனால் 3/6 நம்ம எழுதக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், 3/6 கிட்ட போயிட்டு 1/2 எழுதணும். ஓகே, அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஸோ திஸ் ஒன் the second one நீங்கள் பண்ணிட்டீங்க, third one நீங்கள் பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம நெகட்டிவ் சைட் செய்வோம். அகெயின் 1 2 3 4 5 6. ஸோ இது வந்து -1. ஓகே, நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா -1 4/6 கூட இருக்குது. ஸோ நம்ம இன்னும் அதை செய்யணும். have to make the line longer. 1 2 3 4 5 6. Okay, so this one will be a -2. Okay, so -2/6. Okay, so -2/6 எங்கே இருக்குனாக்கா, ஓகே இது வந்து -1/6 -2/6. இதுதான் நம்மளோட -2/6. ஓகே, ஆனால் நம்ம -2/6 போடக்கூடாது, நம்ம வந்து -1/3 தான் எழுதணும். ஏன்னா கொஸ்டின் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து -1/3 எழுதணும். ஸோ இது எழுதியாச்சு. ஓகே, ஃபைனலி திஸ் ஒன். ஓகே, 1 4/6. ஓகே, அப்படின்னாக்கா -1 முடிஞ்சு இது வந்து -1 1/6 -1 2/6 -1 3/6 -1 4/6. ஓகே, ஸோ இதுதான் வந்து -1 4/6. பட் நம்ம வந்து you must write the original that is given in the question. ஸோ நீங்கள் என்ன எழுதணும்னா -1 2/3. ஆக்சுவலி இது ரெண்டும் சேம் தான், பட் இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஆஃப்டர் யூ டிவைட் 2 யூ கெட் திஸ். ஓகே, ஸோ திஸ் வில் பி ஆன்சர். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மேலே எழுதுனதுலாம் வந்து ஆக்சுவலி தேவையில்லை. ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க் செய்யும்போது எக்ஸாம் செய்யும்போது மேலே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நம்ம ஏன் எழுதுகிறோன்னா பிகாஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு. இப்படி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து எழுத வேண்டாம், யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரைட் த ஒன் பிலோலாம். Okay, so this will be your answer. As I said earlier, நீங்கள் வந்து ரூலர் பாய்ச்சி அழகாக செய்யணும். இந்த gap between the numbers must be the same. Okay, so we'll go to the next one. Compare and arrange the following fractions in ascending order. So ascending na வந்து small to big, சின்னதுலேருந்து பெருசாக இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் திங் பிஃபோர் யூ அரேஞ்ச் இஸ் யூ நீட் டு மேக் ஷுர் த பெனிபோட் ataupun denominator is the same. ஸோ இதை எப்படி நம்ம சேம் ஆக்க போகிறோம்? ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் இருக்குது, பாசிட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ முதல் நம்ம இந்த டினாமினேட்டரை சேம் ஆக்கிடலாம். ஓகே, முதல் வந்து ஈஸியாக இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் 6 ஆக்கலாம். இது வந்து நம்ம வந்து என்ன நம்பர் ஆக்கலாம்? ஸோ நீங்கள் வந்து யோசிக்கணும் எந்த நம்பர் வந்து காமன் மல்டிபிள். ஓகே, ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு லோவஸ்ட் காமன் மல்டிபிள் அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். பட் அதை நீங்கள் சாப்டர் 2ல் தான் படிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து ஐ வில் ஜஸ்ட் டீச் யூ. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஓகே, we will just take the numbers that we have. நம்மளுக்கு 3 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. ஓகே, கீழே இந்த நம்பர்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து we are trying to divide it until you get 1 1 1. ஓகே, ஸோ முதல் வந்து நம்ம டிவைட் பை 2 பண்ணுவோம். ஸோ 3 you cannot divide by 2, அதனால் அப்படியே போட்டுருங்க அதை. This one will become 3
and this one will become 4. Okay, அப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து you divide by 2. This one அப்படியே இருக்கும் because you cannot do anything. இது வந்து 2 ஆயிரும். And again you divide by 2. This one will be 3, 3, 1. Okay. So அதுக்கப்புறம் நீங்கள் you cannot divide by 2, so you divide by 3. Okay, நம்ம வந்து நம்பர் per டான்னு பச்சு டிவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 1, 1, 1. ஓகே, இந்த மூமெண்ட் 1, 1, 1 வந்துட்டோன்னே இந்த நம்பர்லாம் இருக்குல்ல 2 multiply 2 multiply 2 multiply 3. ஓகே, 2 multiply 2 multiply 2 multiply 3. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வச்சு நீங்கள் வந்து இந்த கீழே உள்ள நம்பர்ஸ் எல்லாம் சேம் ஆக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் யோசிக்கணும் 3 times. ஓகே, மேபி we write down first 1/3 negative 5/6 5/8 and then negative 2/3. ஓகே, ஸோ இதெல்லாமே 24 ஆக்கணும்னா this one 3 multiply 8 1 multiply 8 3 multiply 8 வந்து உங்களுக்கு 24 கிடைக்கும். ஓகே, this one 6 multiply 4 5 multiply 4 8 multiply 3 5 multiply 3 and then 3 multiply 8 and 3 multiply 8. Okay, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 8/24 அப்புறம் negative 20/24 அப்புறம் 15/24 அப்புறம் negative 16/24. ஓகே, ஸோ இது வந்து 24னால நம்மளால் ஒன்று ஒன்றா நம்பர் லைனில் எழுத முடியாது பிகாஸ் 24 வந்து பெருசு இல்லையா, ஏற்கனவே நம்ம 6 அந்த மாதிரி தான் செஞ்சோம். ஓகே, அண்ட் இவங்க வந்து நம்பர் லைனில் எழுதணும்னு கூட சொல்லிடுறேன். ஓகே, அதனால நம்ம என்ன செய்யலாம், ரஃபாக ஒரு லைன் போட்டுட்டு இங்கே வந்து 0 போட்டுடலாம். ஓகே, ஸோ நம்ம பாசிட்டிவ் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8/24 இருக்குது, 15/24 இருக்குது. ஓகே, ஸோ மொதல் 8/24 தான் வரும், அதுக்கப்புறம் தான் 15/24 வரும். ஆமாம் இல்லையா? ஓகே, மொதல் 8/24 அப்புறம் 15/24. ஓகே, நீங்கள் இப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 24/24 வரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மொதல் negative 16/24 வரும், அதுக்கப்புறம் negative 20/24 வரும். அண்ட் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா you will get negative 24/24. ஓகே, ஸோ ஸ்மால் டு பிக் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஸ்மால் டு பிக்னா இங்கேருந்து இங்கே தானே. ஸோ இதுதான் முதல் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ திஸ் வில் பி த ஸ்மாலஸ்ட். ஸோ negative 20/24 is actually negative 5/6. ஸோ உங்கள் ஆன்சர் வந்து negative 5/6, உங்களுக்கு negative 16/24. நெக்ஸ்ட் ஒன் negative 16/24 வந்து negative 2/3 negative 2/3. ஓகே, அண்ட் தென் 0 வந்து இங்கே இல்லை தானே, negative 5/6 இருக்குது, இது இருக்குது, 0 இல்லை, ஸோ இக்னோர். ஓகே, அடுத்தது 8/24 is 1/3 and finally 15/24 will be 5/8. Okay, so compare and arrange in following fractions, the following fractions in ascending order. So இதுதான் உங்கள் ஆன்சர், ஸ்மால் டு பிக். உங்கள் ஒர்க்கிங்ஸ் வந்து இதாக இருக்கும். அண்ட் திஸ் ஒன் இது நீங்கள் தேவைன்னா நீங்கள் செய்யலாம். அப்படியே இந்த கால்குலேஷன் செய்யாமே உங்களுக்கு வந்து அந்த டினாமினேட்டர் என்ன நம்பர் ஆகும்னு தெரிஞ்சிச்சுனாக்கா யூ டோன்ட் ஹேவ் டு டூ திஸ். ஓகே, ஓகே, ஸோ திஸ் ஒன் எக்ஸாம்பிள் 3 சேம். ஓகே, டிசெண்டிங் ஆர்டர்னா big to small. Okay, tadi menaik, sekarang menurun. Okay, this one menurun lah. Just now example tu வந்து tertib menaik. Okay, okay, so இது நீங்கள் பார்த்தீங்கன்னா the same thing, denominator நம்ம வந்து சேம் ஆக்கணும். ஸோ இந்த நம்பர் நம்மகிட்ட என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது, 9 இருக்குது, 12 இருக்குது. 9 ரெண்டு வாட்டி இருந்தாலும் doesn't matter, ஒரு வாட்டி நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ நம்ம divide by 2 first. Okay, 2 divide by 2 1, 9 அப்படியே வச்சுருங்க because you cannot divide by 2 and then நம்மளுக்கு 6 and then again divide by 2 1 9 3 கிடைக்கும். Okay, so now you cannot divide by 2 anymore, you divide by 3 1 3 1 again divide by 3 1 1 1. Okay, so in the 2 times 2 times 3 times 3 2 times 2 times 3 times 3. Okay, so உங்களுக்கு வந்து 36 கிடைக்கும். ரைட், ஸோ நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த கொஸ்டின் உள்ள எல்லா டினாமினேட்டரும் 36 ஆக்கணும். ஸோ negative 1/2 2/9
negative 5 over 9, negative 7 over 12. Okay, so 2 to become 36, you multiply 18, you multiply 18. This one you multiply 4, multiply 4, multiply 4, you multiply 4, this one you multiply 3, you multiply 3. Okay, so உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா negative 18 over 36, 8 over 36, negative 20 over 36, negative 21 over 36. Okay. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம 36னால நம்ம நம்பர் லைன் தான் போடணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் அவங்களும் போட சொல்லலை. பட் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஜஸ்ட் ட்ரா அ வெரி சிம்பிள் நம்பர் லைன் மாதிரி. ஓகே, ஸோ நடுவில் வந்து 0 இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ 8 over 36 இங்கே இருக்கும். ஓகே, அண்ட் தென் நெகட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ த ஸ்மாலஸ்ட் நம்பர் வில் கம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து negative 18 over 36, அதுக்கப்புறம் negative 20 over 36, அண்ட் அதுக்கப்புறம் negative 21 over 36. ஓகே, ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க, உங்களுக்கு 36 over 36 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ பிக் டு ஸ்மால். ஓகே, இது வந்து மனூரோன் இல்லையா? ஸோ பிக் டு ஸ்மால்னால் நீங்கள் வந்து இப்படி போகணும். ஓகே, ஸோ உங்கள் மொதல் ஆன்சர் வந்து 8 over 36 அப்படின்னா 2 over 9. அதுக்கப்புறம் வந்து negative 18 over 36. ஓகே, அப்படின்னா negative 1 over 2. ஓகே, அதுக்கப்புறம் negative 20 over 36, இது வந்து negative 5 over 9, and finally negative 21 over 36 வந்து negative 7 over 12. So this will be your answer, big to small descending. Okay, மனூரோன். ஸோ அகெயின் இது தேவைன்னா அதை நீங்கள் செய்யலாம். அப்படி உங்களுக்கு இது செய்யாமல் உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுனாக்கா யூ டோன்ட் ஹேவ் டு டூ. ஓகே, அண்ட் தென் டினாமினேட்டர். ஓகே, இதை வந்து சேம் ஆக்கிட்டு அப்புறம் ரஃப்லி ஒரு நம்பர் லைன் போட்டு இது எங்கே போடணுன்னு கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் ஃபைனலி யூ ரைட் யோர் ஆன்சர். ஓகே. Okay, computation involving combined basic arithmetic operation of positive and negative fractions. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி நம்ம வந்து கால்குலேஷன் செய்ய போகிறோம். இந்த கால்குலேஷன் வந்து ஃப்ராக்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ராக்கெட் இருக்கும், கூட்டல் இருக்கும், கழித்தல் இருக்கும், பெருக்கல் இருக்கும், வகுத்தல் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து பாட் மாஸ் பார்ப்போம். ஸோ பாட் மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராக்கெட். ஓகே, ப்ராக்கெட். ஓ we ignore first. இது வந்து division, and then you have multiply, and then addition, and then subtraction, isn't it? So first we do this, second we do this or this from left to right, and then third we do plus or minus. Okay. Okay, example 4, evaluate each of the following. Okay, so first இந்த மாதிரி question நம்ம பார்க்கும்போது nombor bercampur வந்து kena tukar kepada pecahan tak wajar. Okay, so நம்ம மாற்றலாம். 2 multiply 5 plus 3, 13 over 5. Okay, divide 26 over 30 multiply 2 over 9. Okay, so நம்ம leftலேருந்து ரைட் போகிறனால முதல்ல டிவைட் செய்வோம். Okay, divide எப்படி செய்வீங்க? Divide வந்து you must change to multiply, and 26 over 30 will become 30 over 26 multiply 2 over 9. Okay, so now you can actually cut whichever you can cut, boleh potong. Okay, so the 13 or 26 நம்ம வந்து cut பண்ணலாம். Okay, 13 divide by 13 1 கிடைக்கும், 26 divide by 13 2 கிடைக்கும். Okay, 1 and 30 also you can divide. 5 and 30 also you can divide. இது வந்து 5 divide by 5 1 கிடைக்கும், 30 divide by 5 6 கிடைக்கும். Okay, and இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 over 1 multiply 6 over 2 multiply 2 over 9 இருக்கு. And you can still cut. இந்த 2 and 2 நீங்கள் கட் பண்ணலாம், 1 1 ஆயிரும். 6 and 3 will become 2 over 3. ஸோ கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பேலன்ஸ் வந்து 2 over 3. So that will be your answer. Okay, so this is how you do the working. Okay, next one.
Okay, you have bracket minus another bracket question. Okay, so 3 divide 3 over 8 minus, okay, இதை வந்து நம்ம change பண்ணுவோம் to improper fraction. 2 multiply 3, 6 plus 2, 8. So 8 over 3 multiply 3 over 14. Okay, so divide வந்து எப்படி செய்வோம், multiply தான் ஆகும். Okay, so this one will be 3 multiply 8 over 3. Okay, and then this one will be 8 over 3 multiply 3 over 40. So எதெல்லாம் you can cut first. So இது 1 1 ஆயிரும். Okay, 3 and 3 you can cut, become 1 and 1. This one divide by 8 you get 1, this one divide by 8 you get 5. Okay, so உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது வந்து 1 multiply 8 over 1 minus 1 over 1 multiply 1 over 5. Okay, so this one will be 8. 1 multiply 8 over 1 will be 8 minus this one will be 1 over 5. Okay, so நீங்கள் வந்து இதை multiply பண்ணணும், minus பண்ணணும். So this is actually 8 over 1 தானே. So when you want to minus fraction, அந்த denominator நீங்கள் same ஆக்கணும். So you multiply 5, you will get 40 over 5 minus 1 over 5, which will be 39 over 5. Okay, and உங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் இப்படி வைக்க முடியாது இல்லையா, இது வந்து nombor bercampur, you must change, sorry, this is pecahan tak wajar, you must change to nombor bercampur. Okay, so இதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம், you divide. Okay, உங்களுக்கு 7 கிடைக்கும், balance வந்து 4. So the final answer will be 7 4 over 5. So this will be your final answer. Always remember, நீங்கள் வந்து pecahan tak wajar. Okay, இந்த மாதிரி ஆன்சரை விடக்கூடாது, you must change to nombor bercampur. Alright, and finally, okay, this one 3 over 5 minus 2 over 15 times 5 over 6. Okay, so when you want to minus this, you must make sure the denominator is the same. So you multiply 3, நீங்கள் பண்ணிங்கனாக்கா you will get 9 over 15 minus 2 over 15. Okay, multiply 5 over 6. So இது வந்து உங்களுக்கு 9 minus 2 உங்களுக்கு 7 over 15 multiply 5 over 6 கிடைக்கும். So this one divide by 5 உங்களுக்கு 3 கிடைக்கும், divide by 5 you get 1. So you actually get 7 over 3 multiply 1 over 6. Your answer will be 7 over 18. Okay, this is proper fraction, so you can just leave it like that. Alright.